கஸ்ரி என்னங்க சின்னவன் கீழே விழுந்துட்டாடி. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அதானே 10 மாசம் சுமந்து பெத்தா தானே தெரியும் உனக்கு. சும்மா ஓயாம 10 மாசம் வந்து 10 மாசம் வந்து சொல்லிட்டே காதரி. என்ன அசால்ட்டா சொல்ற 10 மாசம்னு? உனக்கு என்ன தெரியும்? போய் ஃபர்ஸ்ட் செக்அப்ல இருந்து பேபி ஹார்ட் பீட் வந்துச்சா வரலையா, போய் வீட்டுக்கு போனா ஸ்டெயின் பண்ணி இருமாத தும்மாத வாமிட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க டாக்டர். அதே மீறி வாமிட் பண்ணிட்டா இருமிட்டா பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க திட்டுவாங்க, இப்படி திரும்பி படுக்காது அப்படி திரும்பி படுக்காது, அவ்வளவு சாப்பிடாத இவ்வளவு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மீறி வாமிட்டும் வந்துச்சுன்னா எங்களுக்கு பயந்து உயிரே போகும். குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பேபி மூவ்மெண்ட் வந்துச்சா வரலையா, 5ஆம் மாசம் ஸ்கேனுக்கு போகும்போது அந்த டாக்டர் என் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கும். எதுக்குடா என் மூஞ்ச பாக்குறாங்கன்னா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா பயந்து போயிருக்குதா. அந்த ரிப்போர்ட் கொண்டு போய் டாக்டர் கொண்டு போய் கொடுக்கும்போது குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு அப்பதான் உயிரே வரும். அதே மீறி 9ஆவது மாதம் வலி வந்து ஹாஸ்பிட்டல் போனா அவங்க இன்னும் வலி பிடிக்கணுமா ஊசி போட்டு அதே மீறி வரலைன்னா பனிக்கூடத்தையும் உடச்சு விட்டு ஆபரேஷன் கூட்டு போவாங்க. ஆபரேஷன் பண்ணி வெளியே வரக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிடுவோம். சரியா? உங்களுக்கு அசால்ட்டா இருக்கு 10 மாசம்ன்றது. போதும் சாமி போதும். வா சாமி என்ன எவ்வளவு நேரம் முடிச்சு விடாம பேசுறா? இன்னும் இருக்குது மீதி பாட்டுல பாத்துக்கலாம். இதெல்லாம் கம்மி.